உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். முதல் 3 நாளான 14, 15, 16 தூர தேசத்திலிருந்து ஒரு பெரிய வருமான பெருக்கத்தை எதிர்பார்க்குறீங்க. ஏற்படக்கூடிய காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஹெல்த் டிஸார்டர் வரும், தண்ணீரில் கண்டம் உண்டு, ஆசனவாய் நோய் போன்ற பல நோய் உபாதைகள் வந்து மறையும். 8, 10, 24 வரலாம் நல்ல விதமாக வரன் வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வரவே வராது. தாய்க்கு உடல்நலம் கெடும். உங்களுக்கு இரத்த சோகை வரும். ரத்தத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த டைமில் நோய் தொற்று கிருமிகள் இதில் ஏற்படும். எப்போ பார்த்தாலும் அசதி இருக்கும். அதாவது சொத்து கைவிட்டு போயிடுமா நினைப்பீங்க, இல்லை காப்பாற்றிடுவீங்க கடைசி நேரத்தில். வாடகை பணம் கட்ட முடியலையே நினைப்பீங்க, கடைசி நேரத்தில் கட்டிடுவீங்க. இதெல்லாம் வந்து கடைசி நிமிடத்தில் நடக்கும். அப்படியே ஒரு பின் பாயிண்டாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது குரோதி வருடம் தை மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை 8:53 AM முதல் 12 பிப்ரவரி 2025 புதன்கிழமை 9:54 PM வரை. என்ன ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஓப்பனிங்கே உங்களை பொறுத்தவரையிலும் நல்லா தான் இருக்குது. முதல் 3 நாளான 14, 15, 16 தூர தேசத்திலிருந்து ஒரு பெரிய வருமான பெருக்கத்தை எதிர்பார்க்குறீங்க. ஆனால் பேசிக் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கடந்த 8, 10, 24 முதல் உங்களுக்கு பணம் நல்லா வந்துட்டு இருந்தது. அதாவது 2024 மே 30 2024 மே 30 முதல் 2024 அக்டோபர் 8ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் 8, 10, 24 முதல் 4/2/2025 நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எந்த வகையிலுமே பொருளாதாரம் வந்து வரத்துக்கான அதிகாரம் இல்லை. மேலும் கடன் வாங்கி இந்த நேரம் வந்து எப்படி சொல்கிறது, அதாவது துரியோதனாதி கூட்டம் பாஞ்சாலி புடவை எப்படி உருவனானோ அந்த மாதிரி பெண்களாக இருந்தால் உருவிடுறான், ஆண்களாக இருந்தால் பேண்ட் சட்டையை உருவிடுறான் கடன்காரன். அந்த மாதிரி நேரம் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டுடுறான். உனக்குலாம் எதுக்கியா கடன் கொடுக்க வக்கில்ல பேண்ட்டு சொக்கா, உனக்குலாம் எதுக்குமா புடவை வேந்து அப்படின்னு கேட்டுடுறான். இந்த மாதிரி நேரம் தான் 8, 10, 2024 முதல் 4/2/2025, அதன் பிறகு 20 அக்டோபர் 2024 முதல் 21 ஜனவரி 2025. இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? முழுக்க மூட்டு வலி, அதே சமயத்தில் வந்து உடல்நல உபாதைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். எச்சரிக்கையாக இருக்கணும். ஹெல்த் டிஸார்டர் வரும், தண்ணீரில் கண்டம் உண்டு, நிலப்புலங்களில் வில்லங்கம் ஏற்படும். நிலங்களில் ஆமாம், புலங்களில் உழுறவு நிலம். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே
நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அந்த மாதிரி விவசாய நிலங்களில் வில்லங்கம் ஏற்படும், சண்டை சச்சரவு வரும், நிலத்தகராறு வரும்னு வச்சுக்கிங்க. 20 அக்டோபர் 2024 முதல் 21 ஜனவரி 25 வரலும். அப்புறமா 21 ஜனவரி 25 முதல் 12 பிப்ரவரி 25 வரலும். ஆமாம், ஆசன நோய், ஆசனவாய் நோய் போன்ற பல நோய் உபாதைகள் வந்து மறையும். பிறகு அந்த 21 ஜனவரி 25 முதல் 12 பிப்ரவரி 25 வரலும் கடன் தொல்லை, பெருங்கொண்ட கடன் தொல்லை, ஹெல்த் டிஸார்டர், வெல்த் டிஸார்டர் வரும். பிறகு 24 ஜனவரி 25 முதல் 11 பிப்ரவரி 25 இந்த காலகட்டம் கொஞ்சம் புத்திசாலித்தனமான முயற்சி பண்ணி காசு பண்ணுற நேரம். அடுத்தது 28 ஜனவரி 25 முதல் 12 பிப்ரவரி 25 வரலும் எதிர்பாலினத்தின் மூலமாக பொருளாதார வரவு, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற சிந்தனை சில பேருக்கு வரும். அதுக்கான கரெக்டான தசாபக்தி நடந்ததுன்னா வெளிநாட்டுக்கும் போயிடுவீங்க. 28 ஜனவரிக்கு 25க்கு மேலே 12 பிப்ரவரி 25க்குள்ளே அதுக்கான திட்டங்கள் எடுக்கப்படும். அதுக்கப்புறமா அடுத்த 2-3 மாதங்களில் போயிடுவீங்க. இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. அந்த திசாபுக்தி நடக்கலைன்னாக்கா கிடையாது, அது நடக்குதா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலாபலனை விரிவாகவும் தெளிவாகவும் ரத்தின சுருக்கமாகவும் கூறினேன். குறிப்பாக திருமண ஏற்பாடுகள் எல்லாமே 8-10-24 வரலும் நல்ல விதமாக வரன் வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வரவே வராது. அதே மாதிரி 8-10-24க்கு முன்னாடி சில பேருக்கு நல்ல கரு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். 8-10-24க்கு அப்புறமா இந்த 12 பிப்ரவரி 25க்குள்ளே கருக்கலைப்பு ஏற்பட்டுரும். அதனால் என்னடா இது வெட்ட திரண்டு வரும்போது தாலி உடைந்து விட்டதே என்ற வருத்தம் வரும். சகோதர சண்டை வரும், அரசாங்க அரசியல் சண்டை வரும், தாய்க்கு உடல்நலம் கெடும், உங்களுக்கு இரத்த சோகை வரும். இரத்தத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த டைமில் நோய் தொற்று கிருமிகள் இதில் ஏற்படும். எப்போ பார்த்தாலும் அசதி இருக்கும், சோர்வு இருக்கும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதனால் எந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும்? 20 அக்டோபர் 24 முதல் 21 ஜனவரி 25 வரலும் திருமணம் நல்ல பேச்சுவார்த்தை வந்துட்டு இருந்து இப்போ அப்படியே தடைப்பட்ட மாதிரி நிற்கும். அந்நிய மத மக்களால் நன்மை அடைய பெறுவீர்கள். சொத்து சொத்து கைவிட்டு போயிடுமா நினைப்பீங்க, இல்லை காப்பாற்றிடுவீங்க. கடைசி நேரத்தில் வாடகை பணம் கட்ட முடியலையே நினைப்பீங்க, கடைசி நேரத்தில் கட்டிடுவீங்க. இதெல்லாம் கடைசி நிமிடத்தில் நடக்கும். அப்படியே ஒரு பின் பாயிண்டாக நடக்கும். நல்ல பேச்சு சாமர்த்தியத்தில் மட்டும்தான் இந்த மாதத்தை நீங்கள் வண்டி ஓட்ட போகிறீங்க. நல்லா பேசி சமாளிப்பீங்க. நல்ல செப்பிடு வித்தை மாதிரி பேசி சமாளிப்பீங்க என்று கூறி, பிறகு இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலாபலனை கூறினேன். உங்கள் நலன் கருதி கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக 8 ஆண்டுகளுக்கு மேலாக பணபரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை தேதி மாத வருடத்தோடு தெளிவாகவும் விரிவாகவும் கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி.
ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.